வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுவாக இந்திய நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே சரி, எடுத்த உடனே என்ன செய்வோம், நமக்குள்ளே அதை தீர்த்துக்க முடியுமான்னு பார்ப்போம். முடியாவிட்டால் போலீஸு, அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் அங்கே நீதிபதி அவர்கள் ஒரு நீதி சொல்லுவாங்க. அதுதான் நீதி. ஒருத்தவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது ஆதரவாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அது நீதி, அவ்வளோதான். நீதி அரசர், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அது கீ கோர்ட்டாக இருக்கும். அப்புறம் தூக்கி அதில் மேல் கோர்ட்டு போடுவாங்க. அப்புறம் போயிட்டு அப்புறம் கடைசியில் ஹை கோர்ட்டு வருவாங்க. இது ஹை கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டை நம்ம கடைசியுடைய ஒரு நிழலாக ஒரு தீர்ப்பாக வச்சுக்க வேண்டியதான், முடிஞ்சிடும். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு மேல்முறையீடு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் மறுபரிசீலனை அப்படிங்கிறத கேட்டு பார்க்கலாம். இல்லாட்டா அவங்களதான் முடிஞ்சு போச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு இந்திய நாடு. மற்ற எல்லாத்துலேயும் அவ்வளோதான், எல்லா நாட்டிலையும் அவ்வளோதான் நீதி அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதிகளை நம்பிய மக்கள் நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அவங்க சொல்லக்கூடிய ஒரு சட்ட நுணுக்கம், அதான் நீதி, முடிஞ்சு போச்சு. அவர்களே தவறு செய்தால் என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதான் வருத்தத்துக்குரிய, உண்மையிலே மனசை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? தங்கப்பதக்கத்தில் ஒரு டைலாக் வரும், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கிற பாட்டில், மாமா காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத ஜீவ நதியை பார்த்து ஆறுதல் அடைஞ்சான். அந்த நதியே காஞ்சி போயிட்டா யாரை பார்த்து மாமா ஆறுதல் அடைகிட்டா அப்படின்னு சொல்லலாம். தானாட வில்லையம்மா திசையாடஞ்சுட்டு அந்த பாட்டு கண்ணதாசனுடைய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை வரிகள் வரும். அந்த மாதிரி நீதிபதிகளே தவறு செஞ்சுட்டா, கீழே தவறு செஞ்சா நம்ம மேல என்னங்கிறத பார்த்து கேள்வி கேட்கலாம், அதுக்கு மேல கேள்வி கேட்கலாம். அந்த நீதிபதிகளே தவறு செஞ்சாங்கன்னா யார்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம்? கொண்டு போல. அந்த மாதிரி ஒரு கேஸு கர்நாடகா ஹைகோர்ட்ல நடந்திருக்குது. அது ஒரு லீசிங் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்க வேதவியா சச்சர் ஸ்ரீ ஸ்ரீ ஷானந்தா, பேரே பெருசா இருக்கு, ஸ்ரீ ஷானந்தா ஷார்ட்டா சொல்லிக்குவோமே. அவர் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அப்போ தன்னுடைய கருத்தா சொல்லக்கூடிய சமயத்துல பெங்களூர் கோரிபாளையம் பாகிஸ்தானை போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். பெங்களூர்ல கோரிபாளையம், இங்க ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் அதிகமா உள்ள இடம். கர்நாடக மாநிலமே இஸ்லாமியர்கள் அதிகமா உள்ள இடம் தான். ஏன்னா அங்க ஏகப்பட்ட குறுநில மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் வாழ்ந்த மிக அற்புதமான ஒரு பூமி அது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல குறிப்பா பெங்களூர்ல கோரிபாளையத்துல இஸ்லாமியர் ரொம்ப அதிகமா வாழ்வாங்க. ஆமா, அது இஸ்லாமிய பூமி அப்படின்னா தனிப்பட்டு சொல்ல முடியாது. அதுவும் இந்திய நாடு தான். இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்றாங்க. ஏன் மெட்ராஸ்ல அதிகமா வாழ, ட்ரிபிளிகன்ல அதிகமா வாழ்றாங்க, பெரியமேட்ல அதிகமா வாழ்றாங்க, மாங்காடு, பட்டூர், பூந்தமல்லி, போரூர்லாம் இந்த பக்கம் சைட்லாம் வந்தீங்கன்னா இஸ்லாமியர் நிறைய பேர் வாழ்றாங்க. அதுக்காக இதை இந்தியாவில் இல்லைன்னு சொல்லிவிட முடியுமா? இல்லை தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. இது தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கு, அப்படிதான் சொல்ல முடியும். அது மாதிரி இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஏன் ஒவ்வொரு இடத்துல கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்றாங்க, கும்பலாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்து மக்கள் இங்கே இந்திய நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆமா, அதுக்காக இந்த நாடை இந்து நாடு அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, இது ஒரு ஜனநாயக நாடு. அதுக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாசிச ஆட்சி, பாஜக ஆட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், மற்றபடி பாரத்தாக மாற்றுவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது, இந்து ராஷ்டிராவாக மாற்றுவது, அப்புறம் இந்திய தலைநகரை வாரணாசிக்கு கொண்டு வந்து அவங்க ஒரு திட்டம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பலிக்காது. ஏன்னா இது இந்திய ஜனநாயக நாடு. ஆமா, மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள் அப்படின்னா அப்புறம் வங்காளதேசமா இருந்தா பாருங்க, இலங்கையில பாருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. எப்படி வந்தது?
மாணவர்கள் போராட்டம் தான். ஆமா, ராஜபக்ச குடும்பத்தை வந்து வேரோடு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. டவுசர் தெறிக்க ஓடலாம் ராஜபக்ச. அந்த குடும்பமே வந்து டவுசர் தெறிக்க கோமணத்தை அவிழ்த்துக்கிட்டு ஓடினாங்க. அதே மாதிரிதான் வங்காள தேசத்துல ஹசீனா ஓடுனாங்க. எல்லாமே என்ன, மாணவர்கள் போராட்டம். எங்கெல்லாம் மாணவர் போராட்டம் வருகிறதோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுல குறிப்பாக வந்து இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இலங்கையில வந்து யாருமே எதிர்பார்க்கல. சிபிஎம் உட்கார்ந்துருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அந்த அளவுக்கு வந்து அங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து நாசமா போயிருக்கு. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கையில ஆட்சி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இந்தியாவில் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு 2 மாசம் முதல்ல போச்சு. வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பல விதமான கருத்துக்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப தேவையில்லாம சீட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவங்க வெளியில போற ஓனா என்ன காலத்தில் நுழைச்ச கதையா போட்டுக்கு தான் நான் வேணும். அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வந்து ஒரு நீதிபதி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டார் கோரிபாளையத்தை. பெங்களூர்ல கோரிபாளையத்தை அது ஒரு பாகிஸ்தானுங்க அப்படின்ட்டார். பாகிஸ்தானை போல் இருக்கிறது, பாகிஸ்தானை போன்றது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பெங்களூர்ல கோரிபாளையம் பாகிஸ்தான் அப்படின்ட்டார். லைக் தட் கூட சொல்ல கிடையாது. உண்மையில வந்து இது மனசுக்கு ரொம்ப விரோதமா கவலைக்குரிய விஷயமா இருக்கு. யோசனை பண்ணி பாருங்களாம். ஒரு நீதிபதி, ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆபீசர், மற்றபடி விஏஓ, மற்றபடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அதிகாரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆமா, ஓப்பா அவர் சொல்லிட்டார் விடுப்பான்னு சொல்லலாம். ஒரு நீதி அரசர், சட்டங்களை பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு நீதி அரசர் வந்து பெங்களூர் இருக்க கோரிபாளையத்தை பாகிஸ்தான் சொன்னா இந்தியா எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து அவருக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு, வருத்தம் தெரிவித்து விட்டார். இது சம்பந்தப்பட்ட வகையில ஐயா உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் ஐயாவே வந்து இந்த வழக்கை வந்து தாமா எடுத்து என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதை தாமா நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உச்ச நீதிமன்றமே தன் கையில் எடுத்துக்கொண்டது இந்த வழக்கை. இருந்தாலும் அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார், அதுல மாற்று கருத்துல. ஸ்ரீ அவர் பேரு ஸ்ரீ ஷானந்தா அப்படிங்கிற அந்த நீதிபதி, கர்நாடக நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி வருத்தம் தெரிவிச்சிட்டார். பரவாயில்ல, விட்டுற வேண்டியதான், என்ன பண்ண முடியும். இருந்தாலுமே வந்து அந்த வார்த்தைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்துல வந்து யார் சொன்னார்கள்ங்கிற விஷயம் இருக்குல்ல, நம்ம யார் சொன்னார்கள், சில விஷயங்களை யார் சொன்னார்கள் அப்படிங்கிற எதை சொன்னார்கள் அப்படின்னு பாருலாம் ஒரு கவிஞர். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதை சொன்னாலுமே சரி, அதை யார் சொன்னார்கள்? பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த கோரிபாளையத்தை யார் பாகிஸ்தான் சொன்னா? ஒரு நீதிபதி சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே மாதிரிதான் இது விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஐயா சந்திரசூட் ஐயா வந்து மோடியை வந்து கலந்து கொள்ள அழைத்தது கூட ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது. அது வந்து ஒரு இந்திய ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு தெய்வீக திருவிழா, அதுக்காக அமிச்சாங்க. அதை கூட வந்து பல பேர் வந்து அது எப்படி சந்திரசூட் ஐயா வந்து கூப்பிட்டுருக்காங்க மோடியை, இனிமேல் வந்து வரும் காலங்களில் நீதி ஒழுங்காக பரிபாலனமாக்கப்படுமா அப்படின்லாம் ஒரு சந்தேகமான கருத்து போச்சு. ஆமா, அது ஒரு மாதிரியா போயாச்சு. இருந்தாலும் அதே டிஒய் சந்திரசூட் ஐயா தான் இந்த வழக்கையை வந்து தாமாக முன் வந்து எடுத்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, ஒரு நீதிபதி வந்து இந்த மாதிரி சொல்லலாமா அப்படிங்கிற கான்செப்ட் பாருங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்திலும் மத்திய பிரதேசத்திலும் வந்து மிக மோசமான ஒரு சூழலை வந்து தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாக்குதல் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடிய சமயம் இது அது வந்து கையால் தாக்குதல், மற்றபடி வேறு விதமான தாக்குதல். ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல வந்து தேவையில்லாத ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. தாழ்த்தப்பட்டவர் மீது எதிரான வன்கொடுமைகள் வந்து ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் இந்தியாவில அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அது சம்பந்தப்பட்ட வகையில இந்த மாதிரி ஒரு சூழல் சொல்லக்கூடிய சமயத்துல மனசு எப்படி ஏற்றுக்கொள்ளும்? சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள். ஆமா, அதனால வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீதிபதி ஐயாங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க, அது வாழ்த்துக்கள். இருந்தாலுமே இனி வரும் காலங்களில் வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்து பேசணும். பிறருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள் அவர்களே ஒரு தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்துல என்ன, இந்த மாதிரி வட இந்தியாவெல்லாம் வந்து ஏகப்பட்ட தலித் மக்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து
தாக்கப்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசுக்குரிய விஷயம். அதே மாதிரி ஒரு வார்த்தை தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிற சமயத்தில் கோரிபாளையம் பெங்களூரில் அப்படிங்கிறது நினைக்கி பார்க்குறப்ப அது கூட ரொம்ப சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப மனசு வலி வருத்தமாக தான் இருக்குது. நம்ம வரும் காலங்களில் நீதிபதி அரசர் யாருமே இந்த மாதிரி பேச மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே வந்திருக்கு. இருந்தாலுமே கூட எந்த வகையிலுமே தவறு செய்து விடக்கூடாது. ஏன்னா அவர்கள் கையில் சட்ட புத்தகம் இருக்கிறது, நீதி பரிபாலனம் இருக்கிறது. ஆமாம், அதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், கோரிபாளையத்தில் மட்டும் கிடையாது, இந்திய முழுவதும் அப்படிங்கிறத பகிரங்கமான பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ.